நாம் செய்ய வேண்டும். குடிகார மாநிலமாக, கடங்கார மாநிலமாக பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் சகோதர சொந்தத்தை, சகோதரிகள் சொந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உடைப்போங்க ஐயா. 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பெரும் வாய்ப்பு. மோடி ஐயா ஆட்சியில் உட்கார வைக்கிறோம். 2026 தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு அப்பவே அஸ்திவாரம் போட்டுறோம். மோடி ஐயா அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும். அதுல 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் நான் பாராட்ட வேண்டும். எடப்பாடியில 135வது தொகுதியாக நம்முடைய யாத்திரை வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வரவேற்பு, எப்படிப்பட்ட உற்சாகம், எவ்வளவு கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் இங்கே வேலை செய்திருக்க வேண்டும். எவ்வளவு கடுமையாக அவர்கள் வேலை செய்திருந்தால் மட்டும் மக்கள் நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக நல்லவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வருட பகவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அவரும் சும்மா இருக்கிறார். மார்கழி மாசத்துல எங்கேயுமே மழை பெய்யாது. எடப்பாடியில அதுவும் மழை பாருங்க, தூருது. ஆசீர்வாதத்தை போல் தூருது. மழை பெய்யலைங்க, தூறிக்கொண்டிருக்க. நல்லவர்கள் ஒரு பக்கத்துல வந்திருக்கிறோம். நல்லதொரு மாற்றம் தமிழகத்திலே நடக்கும் என்பது எடப்பாடி தொகுதியில மார்கழி மாசத்துல வந்திருக்கக்கூடிய வருட பகவானுடைய ஆசீர்வாதமே நமக்கு ஒரு சாட்சி. சகோதர சகோதரி,